பெண்கள் முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்றீங்களா? அது எந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும்? ஒரு மாற்றம் இருக்கு. இப்போ நான் இருக்கேன்னா வந்து என் தாய்மொழியை மீட்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது என் தாய்மொழியிலே நான் பேசுறேன், கூடுமானவரை பேசுறேன். இப்போ ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மாற்றம் என்பது அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க விரும்புறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குச்சு. நான் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்குன்னா நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் மாறுவதுதான் சமூக மாற்றம். அதை தான் எதிர்பார்க்கறது. இப்போ எல்லாரும் வந்து தெருவில் நின்று போராடணும். நேற்று அந்த பெண் கொல்லப்பட்டவொடனே விபத்துக்கு ஆளானவொடனே மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து போராடினாங்க. போராடியவர்களுக்குத்தான் அந்த மனநிலை இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பார்த்த ஒவ்வொருவருக்கும் அந்த போராட்ட மனநிலை இருந்தது. ஆனால் எல்லாரும் பங்கேற்க முடியுமா? முடியாது. ஆனால் அதான் நீங்க சொல்ற லெனின் என்ன இப்ப புரட்சியாளர் சேகுவார் என்ன சொல்றாரு, ஒரு அநீதியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்பட்டினா நீதி என் தோழன் தாங்க. நீங்க வீட்டுல இருந்து கூட என்ன இப்படி நடக்குது, இந்த அநியாயத்தை நடக்குது அப்படின்னு நீங்க கோவப்படுறது கூட ஒரு வித பங்களிப்பு தான். எது நடந்தாலும் எனக்கு என்னன்னு போகாம இதை சரி செய்யணும்னு என்று நம்மளை சிந்திக்கிறோம்ல, அதுவே ஒரு பங்களிப்பு தான். அப்படிப்பட்ட பங்களிப்பு தான் நம்ம பெருசா கேட்கணும். நம்ம இப்ப முன்னாடி ஸ்டெப் எடுத்து அந்த ஒரு விஷயம் நடக்குது, அதுக்காக தட்டி கேட்கிறோம்னா பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அதை எப்படி பேசணும்? அதுதான் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாம் விலகுவதுதான் இந்த நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையை கண்டு அஞ்சாதீர்கள், எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், எதிர்கொள்ள பழகுங்கள். நீங்க இங்க பாருங்க, தங்கச்சி இங்க பாருங்க, அண்ணனை பாருங்க. முதலா இங்க பாருங்க, முதலா ஜெயில் சிறையில போடுறாங்க. பெரியார் என்ன சொல்றாரு, முதலா சிறைக்கு போகும்போது கொஞ்சம் அவமானமா இருக்கும், தொடர்ச்சியா போனீங்கன்னா பழகிருன்றாரு. அது மாதிரி சிறைக்கு போகும்போது அச்சமா இருக்கு. தொடர்ச்சியா 5 முறை ஒரு வருஷம் திரும்ப போட்டாங்க. அது அப்புறம் ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே இந்த சிறை, இந்த அச்சுறுத்தல், பொறுக்கிகளை, திருடர்களை சிறை சிதைக்கு, போராளிகளை எப்பவுமே சிறை செதுக்கும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க அச்சப்படுவதனால எதையும் அடைந்து விட முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை போராடித்தான் பெற்றாக வேண்டும், பிச்சை கேட்டு பெற முடியாதுங்கிற அண்ணல் அம்பேத்கர். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பயந்தீங்கன்னா எது ஒன்றையும் சாதிக்க முடியாது. பயம் என்பதும் அச்சம் என்பதும் கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நீங்க என்னவா இருக்க போறீங்கன்னா நீங்க பாத்துக்கணும். தங்கச்சி போராடினாலும் சாவம், போராடலைனாலும் சாவம், போராடிட்டு சாவம். என்ன போச்சு? Good afternoon, sir. I'm Bhavatani from First MA English. நீங்க வந்து அரசியல் ஆகிறது அதனுடைய முக்கியத்துவம் பத்திலாம் சொன்னீங்க. கமல் அரசியல் வரதை பத்தி உங்களுடைய அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய நேரமெல்லாம் இருந்தது. இப்போ அவங்க வர்றது வந்து எப்படின்னா, யாரும் இல்லை, நாற்காலி காலியா இருக்கு, நம்ம உட்காரலாம் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றாங்க, ஏற்கிறோம். இந்த சேவைக்கான தேவை இப்போதான் இருக்குதா இல்ல அப்ப இருந்தே இருந்துச்சான்னா அப்ப இருந்தே இருந்துச்சு. நீங்க அணை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாதுங்கிறான். எதிர்ப்பே இல்லாத போது நீங்க வந்து ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை என்பதை யாரும் இல்லாத பொட்டல கம்பெடுத்துக்கிட்டு யார் என்னோட சண்டைக்கு வர்றதுன்னா என்னது? வரட்டும், பார்ப்போம். வேற கேள்வி தங்கச்சி கேட்பா. வணக்கம் அண்ணா. என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா வேளாண்மை தான் அரசு தொழிலாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே அரிசி விளைவிக்கிறதுக்கு நிலம் இல்லைங்க. அப்ப நீங்க வந்தீங்கன்னா வேளாண்மை பண்றதுக்காண்டி எப்படி நிலத்தை உருவாக்குவீங்க? ஏற்கனவே கட்டிடமா இருக்கிறதெல்லாம் இடிச்சிட்டு வட்டுவீங்களா? இல்ல, அதான் நினைச்சு இப்ப ஏற்கனவே வந்தவங்க என்ன சட்டம் போடுவோம்னா, விளைநிலங்கள் விற்பனைக்கு அல்ல சட்டம் போடுவோம். அது ஏற்கனவே பிரஷர் போயிட்டு இருக்குதா? அதுக்குதான் சீக்கிரம் தேர்வு பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில பேசும்போது 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போறேன்னாங்க. அவங்க உருவாக்கல. 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குவதற்கு அரசின் இடங்கள் இருக்குது. நீங்க அவங்க சட்டசபையில பேசின பேச்சு இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு 15-20 லட்சம் ஏக்கர் இருந்தாலே நான் உலகத்துக்கு சோறு போட்டுப்பேன். அதனால
இருக்கிற விளைநிலங்களை பாதுகாப்பது, புதிய விளைநிலங்களை உருவாக்கிக் கொள்வது. விவசாயத்தை விட்டு வெளியேறும்போது இப்ப நீங்க ஒண்ணு வேணா, அதானி அவர்களுக்கு வந்து எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கரை 6 மாசத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. இப்ப நான் வந்து நீங்க விவசாயத்தை விட்டு வெளியேறினீங்கன்னா அந்த நிலத்தை நான் உங்ககிட்ட குத்தகைக்கு எடுத்துப்பேன், லீஸுக்கு சொல்றோம்ல அப்படி எடுத்துப்பேன். உங்க பேர ஒப்பந்தம் போடுவேன். உங்களுக்கு பின்னாடி நான் இல்லைன்னா இன்னொரு தலைமுறையில் அரசு வந்து நிலம் உங்களுக்கு வேணுமா நாங்க எடுத்துக்கிட்டுமான்னு அன்னைக்கு ஒரு நிலத்திற்கு மதிப்பு இருக்கும்ல, அந்த மதிப்புல மறு ஒப்பந்தம் போட்டுக்குவோம் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படி இல்லை என்ன நிலம் எங்களுக்கு வேணும்னா அரசு உங்ககிட்டே ஒப்படைச்சிடும். அப்படித்தான் பண்ணை நிலங்களை உருவாக்கி 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்குது, கரும்புல இருந்து எடுக்குது. எத்தனை நாள் பெட்ரோல் நம்ம எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? 5000 ஏக்கர் கரும்பு போட முடியுமா, போட முடியாதா? கரும்புல இருந்து மொத்தமெல்லாம் நாட்டு சக்கரை செய்ய முடியும், ஆனா அதை செய்யல. அப்ப அந்த ஒரு எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் எடுக்க முடியும்ல. 2000 ஏக்கர் நெல்லு போட்டா அங்க தொழிற்சாலை வெட்டி நல்லெண்ணெய் எடுக்குது. எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு, எள்ளு கடலை, எள்ளு மிட்டாய், எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அங்க படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்ப அப்படிதான் நீங்க செய்யணும். தக்காளி 2000 ஏக்கர்ல விளைய வைக்கிறோம். அந்த தக்காளியில இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு குளிரூட்டப்பட்ட குளிர் அறை பதப்படுத்தி வைப்பது, நம்ம மக்களின் உணவு தேவைக்கு, மாற்று மாநில மக்களின் உணவு தேவைக்கு ஏற்றுமதி செய்வது. அப்படிதான் நீங்க வேலைகளை பிரிச்சுக்கணும். அந்த மாதிரியான வேலை திட்டத்துலதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்று நம்ம சொல்றோம். அவங்க சொல்ற தொழிற்சாலை அப்படின்னா கார். இப்ப ஏன் வந்து இப்ப கார் வந்து கொரியன் முதலாளி கொண்டாயிரம் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அவர் ஏன் வந்து அவர் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரா? இல்ல. ஏன் இங்க வர்றாங்கன்னா இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம். மின்சாரம் தடையற்று கிடைக்குது. 2வது ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, சாலை வரி, உற்பத்தி வரி எந்த வரியும் கிடையாது. அப்ப இவ்வளவு சலுகைகள் இருக்கு பாருங்க. விளைநிலங்களை எவ்வளவு வேணாலும் அரசு பறிச்சு கொடுக்குது. அதனால இதைத்தான் அடிப்படை கட்டமைப்புங்குது நம்ம அரசு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல 1 டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 4 லட்சம் லிட்டர் தண்ணீரை குடிக்குது அந்த காரு. 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் என்பது 10,000 மனிதர்களுக்கான நீர் தேவை. அப்ப எவ்வளவு வளங்கள் சுரண்டப்படுதுன்னு பாருங்க. அதனால நம்ம அந்த மாதிரி தொழிற்சாலைகளை, காரை நான் இறக்குமதி செய்து கொள்கிறேன், சோறை ஏற்றுமதி செய்து கொள்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்றீங்க. 130 கோடி மக்களை வச்சிருக்கிற நீங்க வெங்காயம் பருப்பை இறக்குமதி செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்நோக்குவீங்கன்னு பாருங்க. அதனால நாம நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். 2வது கொஸ்டின் வந்து வேலையில்லா திண்டாட்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சுட்டு எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஆனா அவங்க படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்துள்ள வேலையை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஜினியரிங்லாம் பாத்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் வீட்டுல கட்டி தான் படிச்சிருப்பாங்க. அப்படி கட்டிட்டு வரவங்க மாசம் 3000 ரூபாய் வேலை கட்டியதை எதிர்பார்ப்பானா இல்ல அதிகமா கிடைக்கணும்? சொல்றேன் கல்வியை வந்து கொடுப்பது மானுட உரிமை. கவனிங்க, கல்வி மானுட உரிமை. அதை கொடுப்பது அரசின் கடமை. அறிவை விற்பது, உயிர் காக்கிற மருத்துவத்தை விற்பது, உயிர் ஆகாரமா இருக்கிற நீரை விற்பது பாவம்னு நம்ம சட்டம் போடணும், தடை போடணும். கல்வி, மருத்துவம், குடிநீர் இது எல்லாம் இலவசம். நீங்க பொறியியல் கல்வியை நானே இலவசமா தரமான சமமான கல்வியை கொடுத்துட்ட பிறகு நீங்க எதுக்கு போய் 30 லட்சம் கட்டி பிடிச்சேன், 40 லட்சம் கட்டி பிடிச்சேன், அந்த நிலையிலே நம்ம ஒழிச்சிடலாம். நீங்க உங்க பொறியியல் அறிவு எதை கற்றுக் கொடுத்திருக்குது? 70 ஆண்டுகளை தொட்ட விடுதலை பெற்ற இந்தியா, விண்வெளியில் ராக்கெட் பறந்து கொண்டிருக்கிற இந்தியா, இன்னும் மனித கழிவை மனிதனை கையால் அள்ளிக்கொண்டிருக்கிறான். அந்த கழிவு மேலாண்மைக்கு ஒரு கல்வியை கண்டுபிடிக்காத பொறியியல் அறிவு எதுக்கு? நீங்க ஆஸ்திரேலியால ரோபோ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஆஸ்திரேலியால உழுதுட்டு போகுது ஒரு எந்திரம், அதுவே குழிய போடுது, அதுவே விதைய போடுது, அதுவே தண்ணியை பாய்ச்சி போயிட்டு இருக்கு. நவீன அறிவை, எந்திரங்களை உற்பத்தியில் ஈடுபடுத்தி கொண்டு விளைச்சலை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். இங்க அப்படி இல்லையே. அப்ப அந்த கல்வி முறையை மாத்திரம். நீங்க உங்களுக்கு கல்வியை நான் இலவசமா கொடுத்துட்டு மருத்துவத்தை அம்மாவுக்கு முடியல, நானே வைத்து பார்க்கிறேன், எத்தனை கோடி ஆனாலும் இது 2ஐயும் கொடுத்துட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு செலவு சொல்லுங்க. உங்க பிள்ளைய நான் படிக்க வச்சிருந்தேன். வீட்டுல குடும்பத்துக்கு யாருக்கு முடியல இலவசமா தரமான மருத்துவத்தை நாங்க கொடுத்துறோம். என்ன செலவு வரும் உங்களுக்கு? செலவே தேவைப்படாது. 10,000 ரூபாயே பெரிய சம்பளமா இருக்கு. இங்க எதுக்கு சம்பளம் அதிகம் தேவைப்படுதுன்னா பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு, குடும்ப உறுப்பினருக்கு உடம்பு முடியலன்னா நல்ல வைத்தியம் பார்க்கறது. ஏன்னா தனியார் முதலாளிகள்கிட்ட போயிடுச்சு. நீங்க அதிக பணம் வச்சிருந்தீங்கன்னா உயிரை காப்பாத்திக்கலாம், நல்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல கல்வியை பெறலாம். இந்த நிலையை மாற்றுவதான் நம்ம மாற்றோம். சரி, அதாவது அண்ணனிடம் என்னோட
கேள்வி என்னன்னா, இளைஞர்களுக்கு நடுவில் எழுப்பக்கூடிய எழுச்சியானது இப்போது எழுந்ததல்ல. விவேகானந்தரிலிருந்து அண்ணன் சீமான் வரை இளைஞர்கள் எழுத வேண்டும், இளைஞர்களிடையே எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான கேள்விகள் மற்றற்றது. அந்த கேள்விகளுக்கான பதில் எப்போது கிடைக்க போகிறது என்பதுதான் எழுதி. நீங்க பதில இருந்து அது ஒரு கேள்வியை எழுப்பி பதிலை பெறுவதில் வெற்றி, செயல்படுத்தி பெறுவதில் வெற்றி. அதே 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 விவேகானந்தர் என்ன சொல்றாரு இங்க பாருங்க, முழுமையான நேர்மைங்கிறது. முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள். நுட்பம் அந்த வார்த்தையில விளங்கணும். அவர்களில் ஒரு சிலர் ஒன்றிணைந்து நின்றாலே போதும் உலகத்தையே பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும், புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும் என்று சொல்றார். அப்புறம் அவர் சொல்றாரு, இது போல உண்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி எல்லோரும் இணைந்துதான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எந்த கேள்வி கேட்டு எழுப்பி பதில் பெற்று ஒன்றும் இல்லை. நீங்க நான் கூடியிருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். அதுலதான் மாற்றம் வரும். அப்படி வராதனால ஒன்றும் இல்லை. ஆர்கே நகர் தேர்தல் போட்டிட்டோம். 59,000 இளைஞர்கள் வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இளைஞர்களுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் கத்தலாம் உழைச்சோம். 5000 பேர் கூட வாக்கு செலுத்த வரல. ஏன் வரல? அப்ப அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேச துரோக குற்றம் அப்படிங்கிறது கொள்ளையடிப்பது, திருடுவது, பணத்தை பதுக்குவது அது மட்டும் இல்ல. கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து வாழ வைக்கிற தேசத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் தேச துரோக குற்றம் தான். அதை விளைவிக்கணும். அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் விளைவிக்கும் போது அது கள்ள ஓட்டு போடுறவன், காசு வாங்கி ஓட்டு போடுறவன் தீர்மானிச்சுக்கலாம். அந்த பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்துருச்சுன்னா தானா வந்து. ஆனா தங்கச்சி எல்லாம் முன்னால வரணும்ன்றீங்க. இப்ப பொண்ணுங்க எல்லாம் தைரியமா முன்னால வந்து பேசினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமிர் பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த பொண்ணால சாதிக்க முடியல, என்னோட கருத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கப்ப அவளால தாங்க முடியாம கண்ணீர் வெளியாங்க, நீலி கண்ணீர் வடிச்சு சாதிக்கிறா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படின்னா என்னால முன்னேற முடியும்? தங்கச்சி, இந்த மாதிரி குற்றக்குறை சொல்லுவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன் பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. நான் அண்ணன் சொன்ன மாதிரி இது வியாக்கியானம், வெட்டி பேச்சு. சாதித்த எல்லோரும் இந்த மாதிரி சங்கடங்களை, விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் சாதிச்சிருக்காங்க. இருக்கட்டும், நீ திமிரு என்றால் நீ என்ன, இது தன்னம்பிக்கையின் நிமிர்வு என்று எண்ணிக்க. நீ அப்படி எண்ணிக்க. இல்ல நான் என்பதை அகந்தையா பார்க்காத, அடர்த்தியான நம்பிக்கை அப்படி பாரு. என்னால முடியும். திமிர் நீ என்ன நினைக்கணும், என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ட், என்னுடைய தன்னம்பிக்கையின் அடர்த்தி அப்படிதான் பார்க்கணும். விமர்சனம் இல்லாம தங்கச்சி வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வெல்ல முடியாது. நீ ஒன்னு பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், என் தலைவன் எனக்கு சொன்னதை நான் உனக்கு அண்ணன் சொல்றேன். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கல்லாக இருந்தால் எடுப்போம், வெறும் கல்லாக இருந்தால் தடுப்போம். அவ்வளவுதான் அதுல இருக்கிறது. நீ லெனின் சொல்றான், உன்னை விமர்சிப்பவர்களுக்கு நிரூபிக்க நீ போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்க. யாரோ ஒண்ணு தெரியுமா, மகளிர் தினத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் நீ எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய புகழ் பெற்றாலும் அதை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் இருக்குன்னா உலகத்துல தாய் தாங்கிறான். அந்த தாய் என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பாங்க. தாய் மட்டும் தன் பிள்ளை நம்பாம இதெல்லாம் இல்ல. என் தாய் தந்தையெல்லாம் என்னை அப்படி நினைச்சிருந்தா இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பையும் என்கிட்ட வச்சுக்கல. பணம் அனுப்பல, நான் உன்னை சினிமா எடுத்துத்தானே போச்சோன்னே நீ இந்த வேலையை செய்யற, ஒரே நம்பிக்கை தான். எது செஞ்சாலும் என் மகன் சரியா செய்யலாம். அதை தாய் தான் நம்புவார். தைரியமா உலகத்துல ஒருத்தருக்கு உன்னை நம்புற, அண்ணன் உன்னை நம்புறேன், நீ சாதிப்ப. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் $1 அதுக்கு $1 ஒரு 75 ரூபீஸ் அப்படின்றாங்க. இப்ப நம்ம இந்தியால $1 $1 தான். அந்த $1 ஒரு காலத்துல 100 பைசான்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப இந்த $1 வச்சு $1 மிட்டாய் கூட எனக்கு வாங்க முடியல அப்படின்னா, அங்க $1 வச்சு 10 பொருள் கூட வாங்குறாங்க. அப்ப இந்த $1 அந்த 75 ரூபாய்க்கு அளவுக்கு நான் மாத்தணும்னா என்ன செய்யணும்? அப்ப மறுபடியும் ஒரு டிமானிட்டைசேஷன் நடக்குமா? இன்னொரு தடவை செல்லாதுன்னா அது செல்லாது, ரொம்ப கஷ்டம். எது நாட்டலாது அது இல்லை தங்கச்சி. நாம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை தான் இருக்குது. இது
விடுதலை அடிமை இந்தியா வந்து விடுதலை முழக்கத்தை எப்படி வச்சது? சுயராட்சி கொள்கையை வச்சது. பி இந்தியன் பை இந்தியன் வச்சது. இந்தியனாக இந்திய பொருளை வாங்குது. இன்னைக்கு நீ இந்தியனாக இந்திய பொருளை வாங்கினா தேச துரோகி, அன்னைக்கு நீ இந்தியனாக இந்திய பொருளை வாங்கினா தேசப்பற்றாது. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு நாடு வந்து சந்தை ஆயிடுச்சு, உலகமே சந்தை ஆயிடுச்சு. வாழ்க்கையில் வர்த்தகம் நடந்தா பரவாயில்ல, வர்த்தகத்துல வாழ்க்கை நடக்குது. தொலைக்காட்சி திருப்பினா விளம்பரம் நிகழ்ச்சி கடையில வந்தா பரவாயில்ல, விளம்பரத்துக்கு இடையில நிகழ்ச்சி நடக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க சொல்றது வந்து எடுத்துக்கொண்ட பொருளாதார கொள்கையில் இருக்கிற பிழை. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அதை மாத்தணும், நம்ம வந்து மாத்தணும். அண்ணா வணக்கம்ண்ணா. நான் வந்து எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் முன்னாடி வரணும்னு. நாங்க முன்னாடி வர தயாரா இருக்கோம். எங்களுக்கு செக்யூரிட்டி என்னெல்லாம் இருக்கு? நம்ம தான் செக்யூரிட்டி. நீ முன்னாடி வரதான் செக்யூரிட்டி. இப்ப சுபாஷ் சந்திர போஸ், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் படையெடுக்கும் போது இந்திய தேசிய ராணுவத்தை முதல்ல நீங்க பெண்மகள் யாரு? லட்சுமி மகங்கிற ஒரு பெண்மகள் தான். நீ நினைக்கிற நீ முன்னாடி வருவதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆமாண்ணா, நாங்க வந்து முன்னாடி வரோம். அந்த காலத்துல வந்து முன்னாடி வந்தாலும் தூக்கி போக எங்களுக்கான சப்போர்ட் இருந்துச்சு. இந்த காலத்துல எங்க கற்புக்கு என்னன்னா இருக்கு இந்த சொசைட்டில. தங்கச்சி பல லட்சக்கணக்கான அன்னைக்கு இருக்கும் உனக்கு தம்பி இருக்கோம்னா எல்லாருமே இருக்காங்களா? இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர் அவங்க தான் எல்லா இடத்துக்குமே எல்லா நியூஸுமே கொண்டு போறாங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இது எப்படி சொல்றது? நிறைய புலிகள் சிங்கங்கள் வாழ்கிற காட்டில் தான் மான் வாழ்ந்து தங்கச்சி, பூனை வாழ்கிற வீட்டில் தான் எலி வாழ்ந்து தங்கச்சி. ஆபத்தாக வாழுங்கிறான் ஹிட்லர். என்ன நீங்க எதிர்நீச்சல் கூட கத்துக்கொள்ளுங்கள், எதிர்ப்பிலேயே வாழுங்கிறான் போசோ. இது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, நீ நில்லு, நிழலா அண்ணன் நிக்கிறேன். அன்னைக்கு பல பேர் உனக்கு நிற்போம், நீ கவலைப்படாத, பயப்படாத. பயந்துக்கிட்டு வெளியில போனா எல்லா ஆம்பளை பிள்ளையும் சிரிச்சுவானோ படிச்சுவானோ கேள்வி வீட்டுக்குள்ளேயே முனை கிடைக்க முடியா? செருப்பு கட்டி அடி சரியா? வணக்கம் அண்ணா, என் பேர் காயத்ரி, முதுகலை 1ஆம் ஆண்டு காட்சி தரப்பியர். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப பெண்களுக்கான கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு உங்க அறிக்கையில வெளியிட்டு இருக்கீங்க, உஷாவோடைய பிரச்சனை. இப்ப அவங்க இப்ப இல்ல. இப்ப இந்த மாதிரி அறிக்கை விட்டா மட்டும் போதுமா? அவங்களுடைய ஏன்னா ஒவ்வொருத்தரும் செய்தியை பத்தி படிச்சுட்டு இவங்களுக்கான இரங்கலை தெரிவிக்கிறோம், ஓகே. அதுக்கு அடுத்து நாங்க என்ன அதுக்கு பண்ணணும்? இல்ல அறிக்கை என்பது இப்ப உடனடியா என்ன சொல்றேன், நீ வந்து பணி இட மாற்றுவது, பணி இட நீக்குவது கூடாது. இது மாதிரி பணி நிரந்தர நீக்கிறதுங்கிறத நம்ம வலியுறுத்திக்கலாம். அப்ப அந்த மாதிரி இதை நம்ம அரசுக்கு சொன்னாதான் இந்த எதிர்ப்புக்காக அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லைன்னா செஞ்சிருக்காரு. அதுக்காக இந்த அறிக்கை கொடுக்குறது. அப்ப அது தவிர்க்க முடியாது. அதனால இப்ப அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப மருத்துவமனை வாசல்ல கூட நம்ம தம்பியர் போராடி கொண்டு இருக்கிறாங்க, உடலை வாங்காம. அப்ப அது காரணம் அப்படி இல்லைன்னா கண்டுகொள்ள. அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு ஒன்று கொடுக்கணும்ல. அந்த பிள்ளை இழந்து தவிக்கிற தாய்க்கு, அந்த மனைவி இழந்து தவிக்கிற கணவருக்கு சற்று ஒரு ஆறுதலாக இருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம அது போல அறிக்கைகள் கொடுக்குது. ஆனால் அறிக்கையில் மட்டுமே தீர்வு அல்ல, அது செயல்படுத்தணும். அதுக்கு சட்ட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இப்ப நம்ம அடையாளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிந்தனையே அவனுக்கு வராது. என்ன பண்ணுவேன்னா, தெருவங்குமே எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கருவி இருக்கும். நீங்க நகை எடுத்துக்கிட்டு ஓடுறது, திருடுறது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. குற்றம் நிகழ்ந்த பிறகு தடுக்கிறதுக்கான காவல்படை தான் இங்க இருக்கு. குற்ற தடுப்பு பிரிவுன்னு ஒன்று வச்சுக்கேன். நீங்க குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்குன்னு ஒரு காவல்படையை வச்சுக்கேன். அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா, உடல் தகுதி பார்க்க மாட்டேன். நீங்க இவரெல்லாம் போலீஸார் நீங்க நினைப்பீங்க, குள்ளமா இருக்கிறது. ஓமவிச்சு நரசிம்மன் மாதிரி இருப்பாரு, இவரெல்லாம் போலீஸார் நினைப்பீங்க. ஆனா அவரெல்லாம் போலீஸா இருப்பாரு. இந்த கூட்டத்துக்குள்ளேயே 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, உனக்கு தெரியாது. நீ ஏதாவது நீனா மெதுவா நீங்க வாங்கம்மா, நீ யாரும் கேட்ப, இது சொல்றேன்னா அதுக்கு வந்து. அப்ப குற்ற தடுப்பு காவல் பிரிவை நம்ம உருவாக்கி தான் இதை தடுக்கணும். அதை அமல்படுத்துற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்குமா? இப்ப தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்னை வரும்போது காவலர்கள் நெஞ்சில கேமரா வைப்பேன்னு சொன்னேன். அதையெல்லாம் சிரிச்சாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு, அவரு பினராயி விஜயன், இந்த கர்நாடகாவில் சீதாராமையா எல்லாம் காவலர்களுக்கு நெஞ்சில கேமரா வச்சுட்டாங்க. இப்ப காவலர் வந்து கைவிட்டு பெற முடியாது, தவறா ஒருத்தரை பேச முடியாது. அப்ப அந்த கண்காணிச்சுட்டே இருப்பார் பாருங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது தானாக குற்றம் வந்து நம்ம 2 கண்கள் பார்த்து கொண்டே இருக்குதுன்னா யாருமே தவறு செய்ய பயப்படுறோம். யாருமே பார்க்கலன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். அந்த நிலையை உருவாக்குவதுதான் இதுக்கு இருக்கிற வாய்ப்பு. வணக்கம் அண்ணா, என் பேர் பூர்ணி. தமிழகத்திலும் பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் சொன்னாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து எப்படின்னா, அது ஒரு
உடைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் அவங்க நோக்கம் என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியம் நெருக்கடிக்கு அதுலேருந்து பெரியார் சிலை, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அந்த அம்பேத்கர் சிலை, அதை இடிக்கும்போது நம்ம வேற பக்கம் திரும்பி நம்ம உணர்வு, நம்மளுடைய போராட்ட உணர்வு, எழுச்சி எல்லாம் வேற பக்கம் திருப்பி திசை திருப்பப்பட்டது. அதுக்காக கூட இதை பேசிக்கலாம். பெரியார் சிலையை உடைக்கிறது அப்புறப்படுத்துவதோ அதெல்லாம் சாத்தியம் இல்லை, சும்மா பேசிக்கொள்ளலாம். அவர் பேசுனது வந்து தன்னை ஒரு பரபரப்பான ஆளை காட்டிக் கொள்வதற்காக பேசுனது தான். ரஜினி கமல் அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்கக்கிட்ட இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சு ஈஸியாக அவங்க வேணா சீட்ஸ் வாங்கிடலாம். அவங்க வந்து பதவிக்கு வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய தலைவர்கள் இல்லை. அப்படி அவங்க வந்தாங்கன்னா இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ நாம வந்து அண்ணன் வந்து நான் எப்படி ஆட்சி நடக்குங்கிறது புத்தகமாக கொடுத்துருக்கேன். அது மக்கள் அரசு .com தட்டினா தெரியும். நம்ம சொன்னது தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வெறும் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போங்கிறாங்க, அவ்வளோதான் பேசுவாங்க. அது நிர்வாக சீர்கேடு. மண்ணை வாழ வைக்காது மக்களை வாழ வைக்க முடியாது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா தடுக்கணுமா, மீத்தேன் எடுக்கணுமா தடுக்கணுமா, கச்சத்துக்கு மீட்கப்படணுமா கொடுக்கப்படணுமா, அணுலை தொடர்ந்து இயங்கணுமா அதை தடுக்கணுமா, அதுக்கு பதில் இருக்காது. நிலத்தை வளத்தையும் கலந்து கொடுத்துட்டு எப்படி மக்களின் நலத்தை காப்பாற்றுவீங்க? அது விளங்க நான் சொல்றது. அது செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. நீங்க ஒன்று தங்கச்சி புரிஞ்சுக்கணும். சந்தை பொருளாதாரத்துல சர்வதேச சந்தை விரிவாக்கத்துல ஒரு தேசியத்தின் மக்கள் எழுச்சி கொண்டு அங்கிருந்து ஒரு தலைவன் உருவாவதை விரும்ப மாட்டான். அவனுக்கு வேண்டியது வளங்களை கொள்ளையடிப்பதற்கான தரகர்கள் முகவர்கள் தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணா காட்டுற இடத்துல கையெழுத்து போடுவான், கமிஷன் வாங்கிட்டு கம்மன் இருப்பான், அவனை தான் தலைவனா கட்டமைப்பான். இப்ப ஊடகம் முழுக்க 2 பேரை சுத்தி நிக்குது. கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி ஜெயலலிதா, இப்ப கமல் ரஜினி, மற்றதெல்லாம் மூடிப்பான். ஏன்னா நாங்க வந்தோம்னா மலையை தொட்டினா கொண்டுருவோம், மரத்தை வெட்டினா கொண்டுருவோம். ஆனா அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப வனத்தை வேட்டையாடுவதற்கு இடையில்லாமல் எவன் இருப்பானோ அவன் தலைவனா கட்டமைக்கப்படுவான். வனத்தை பாதுகாக்க எவன் எழுந்திருக்கிறானோ அவன் தட்டி அடக்கப்படுவான். இது உலகம் முறை நடந்தது. இன்னைக்கு சிரியாவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சிரியாவில் என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? ரஷ்யா 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்குது. நீ யாரு? உனக்கு என்ன இங்க வேலை? காரணம் அந்த நாட்டில் அளப்பரிய எண்ணெய் வளம் இருக்கு. அதை வேட்டையாடுவதற்கு 2 வல்லாதிக்க நாடுகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு விளங்குது. இப்படி இந்த சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு இடையூறா நீங்க சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்காரு, லிபிய அதிபர் மம்மர் கடாரி கொல்லப்பட்டிருக்காரு, ஈஜிப்த் அதிபர் முபாரக் கொல்லப்பட்டிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நாமளும் வந்து நாளைக்கு வந்து நம்மளை இனவெறியன், தீவிரவாதி, பிரிவினைவாதி இப்படி சொல்லி நம்மளை அமுக்குவான். இப்படி வரவர்களை ஆகச்சிறந்த தலைவர்களாக கட்டமைப்பான். நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வாரா, நான் வந்தா மீத்தேன் எடுக்கிறதெல்லாம் தடை பண்ணுவேன் சொல்வாரா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்க கூடாதா? அப்ப எப்படி நல்லாட்சி? எது நல்லாட்சி? என்ன செய்ய முடியும்? நல்லது என்ன செய்ய முடியும்? அதனால அது வாய்ப்பு. வணக்கம் அண்ணா. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறாங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜிலே 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னா? அதனால ஒழிக்கணும்ப்பா. கல்வி வந்து வியாபாரம் அல்ல. கல்வி வந்து மானுட உரிமை. அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இப்ப அரசு பள்ளி, அரசு கல்லூரி தரமாயிட்டா தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இவ்வளவு மதிப்பு வராது. இப்ப நாம வரும்போது கல்வி முறையில் யூகேஜி எல்கேஜி எல்லாம் கிழிச்சு தூர போட்டு அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்புகள் வைக்கிறோம். அந்த 3 வகுப்புகள்ல குழந்தைகளுக்கு எந்த படிப்பும் சொல்லிக் கொடுக்கூடாது. குழந்தைகளை தன்னிச்சையா விட்டுருவோம். விளையாடுவாங்க, பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தையை படிப்பாங்க. 6 வயது ஆகும்போது தான் நம்ம 1ஆம் வகுப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா தான் இருக்கு. அது 8 வயதுல தான் மாணவர்களை 1ஆம் வகுப்புல சேர்க்கணும். மற்ற நாடுகளும் 6 வயசுல சேர்க்கணும். நாம 6 வயசுல சேர்க்கிறோம். அப்ப அந்த 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 கல்வியை வந்து இலவசமாக, சரியாக, சமமாக எல்லாருக்கும் கொடுப்பது அரசின் கடமை. அதை நம்ம செய்யணும். அப்ப அது அது வரைக்கும் நீங்க இதை சகித்து கொண்டுருங்க. வந்தவொடனே இதை ஒழிச்சுட்டு மாற்றிடுவோம். வணக்கம் ஐயா. நீங்க சொன்னீங்க இலவசமா மருத்துவமும் கல்வியும் தருவோம்னு சொல்லிட்டு. அந்த இலவசமா மருத்துவமும் கல்வி நீங்க யாரை வச்சு தர போறீங்க அப்படின்னா, காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் மூலமா ஒரு தகுதி உள்ளவன் தள்ளிட்டு ஒரு தகுதி இல்லாதவன் நிரப்பப்பட்ட பாதி இடங்கள் அப்படி நிரப்பப்பட்ட இடங்கள் தான். நான் நிஜமாவே போய் சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு 15%. ஆனா அப்பா அம்மா வந்து எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அந்த காஸ்ட் ஒரு காரணமா வச்சு தகுதியே இருக்காது அவங்களுக்கு, ஆனா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அதை நீங்க ஒழிப்பீங்களா? அப்படி தங்கச்சி கேட்கறது என்னன்னா, நீங்க
இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏன் வருது அப்படின்னா, கல்வியே மறுக்கப்பட்டு கிடந்த சமூகத்தில் தங்கச்சி, இப்போ நான் ஒரு விவசாயி, நான் வரப்பில் நின்று பார்க்குறேன். எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு. ஆனால் எந்த செடி வாடி இருக்குது, எந்த செடி உடனடியாக தண்ணி விடலைன்னா செத்து போகும்னு தெரியுது பாருங்க, அந்த செடிக்கு முதல்ல தண்ணி விட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு பாத்தியை கட்டி முதல்ல அதுக்கு விடுறேன். எல்லா செடிக்கும் தண்ணி விடுறோம், ஆனால் செத்து போயிடும் உடனடியாங்கிற செடிக்கு முதல்ல தண்ணி விடுறோம். இதுதான் இந்த சமூக நீதின்னு இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு உருவாக்கப்பட்டது. அது கால ஓட்டத்தில் நீங்கள் சொல்றது தானாகவே அது சமநிலை அடைஞ்சு வந்துடும். தகுதி வாய்ந்தவர்களைத்தான் நம்ம தேர்வு செய்வோம். நீங்கள் ஒரு சமூக பின்னணியில் பின்புலத்தில் இருந்தவங்கிறதுக்காக சலுகையில் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக சரியாக நீங்கள் இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னாவே நம்ம பிள்ளைகள் தகுதி வாய்ந்தவர்களாக வந்துருவாங்க. அந்த செத்து போறதுங்கிறது இனத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க பொருளாதார நிலையை வச்சு கண்டுபிடிக்கணும். அது செத்து போற பயிரா, அந்த கழிச்சு நிற்கிற பயிரான்னு. அதுதான் நீங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே பொருளாதாரத்தில் விழுந்தவங்க இருக்கிறான், மேம்பட்டவனும் இருக்கான், எல்லா இடத்துலையுமே இருக்காங்க தங்கச்சி. ஆனால் இங்கே பொருளாதார மேம்பாடு என்பது எதிலிருந்து வருது? கல்வியில இருந்து பெறுகிற வேலை வாய்ப்பிலிருந்து தானே இருந்துச்சு வருது. அதுக்காக அது உருவாக்கப்பட்டது. அதை நீங்க உடனடியாக வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்கிறது சரியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் படிக்கிறது. நான்லாம் அண்ணன்லாம் எனக்கு எந்த உதவித்ததும் இல்லாமல் படிச்சு வந்தவன். எங்க கிராமத்தில் 5வது பட்டதாரி. அப்படின்னா எவ்வளவு 1000 ஆண்டுகளாக நாங்கள் கல்வி மறுக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தை பார்க்க இருக்கிறோம். அதனால அதுக்காக தான் அந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடுன்னு ஒன்று வச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மய தாராளமய உலகமய கொள்கையில் நீங்கள் சொல்ற அந்த இடஒதுக்கீடு இல்லை. இப்போ எந்த கல்லூரியில் நீங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது? மதிப்பெண் எவ்வளவு, பணம் எவ்வளவு? இப்போ போங்க தனியார் கல்லூரிக்கு போங்க, நீங்கள் ஒடுக்கப்பட்டவரா, பழங்குடியா, பிற்படுத்தப்பட்டவரா, இதெல்லாம் கேள்வி இல்லை. மதிப்பெண் எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க, பணம் எவ்வளவு தருவீங்க, அதானே கேட்கப்படுது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்களாக தான் அதை மாற்றணும். எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்களாக தான் விடணும். அதுக்காக ஒரு சட்டம் போட்டு அதை ஒழிக்க முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அது வணக்கம் அண்ணா. அண்ணா, இந்த தோல்விங்கிறது வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு. அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? தோல்வி என்பது வெற்றியின் தாய். தோல்வி என்பது தோல்வி இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் தங்கச்சி. விழிப்பதற்காகத்தான் உறக்கம், எழுவதற்காகத்தான் வீழ்ச்சி, வெல்வதற்காகத்தான் தோல்வி. தோல்வியை ஏன் நீங்க தோல்வியா நினைக்கிறீங்க? வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படிதான் பொருள்பொருளை சொல்றான். தோல்வியை நீங்க தோல்வின்னு நினைக்காதீங்க, அது வெற்றிக்கான பயிற்சி என்று கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதானே. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்கிறது. பல முறை அது செய்முறை பயிற்சி செஞ்சு காட்டும் போது அது எரிய மாட்டேங்குது. அவர் தனியா இருக்கும்போது எரியுது. ஆனா இங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விளக்கி காட்டும்போது வர மாட்டேங்குது. பல முறை தோத்துறாரு, ஆனா ஒரு முறை எரிய வச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் கைதட்டி, இத்தனை முறை நீங்க தோற்றீர்களே, அப்போ உங்க மனநிலை என்னவா இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் தோற்றேன்னு யாரு உங்களுக்கு சொல்றது? ஒரு மின்சார விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கத்துக்கொண்டிருந்தேன், அதே நீ தோல்வின்னு கருதுறாயிட்டு. அப்படிதான் நீங்க பாருங்க, வெற்றிக்கான பயிற்சியா இருக்குங்க. வணக்கம் அண்ணா. பேசுறது எல்லாமே பேசிட்டீங்க, நிறைய கேள்வியோட வந்தேன். ஆனா எல்லாருமே கேட்டுட்டாங்க. நீங்க ஒரே ஒரு ஃபீல்டு பத்தி பேசவே இல்லை. அது என்ன அப்படின்னா சினி ஃபீல்டு. ஏன் அப்படின்னா நீங்க அதுல இருக்கீங்க அப்படின்றனாலயா, இல்ல அதனால எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நான் பேசல. அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொன்னீங்க திராவகம் வீசுறாங்க, அமிலம் வீசுறாங்க, அந்த பிள்ளைய ரேப் பண்றாங்க, கத்தியால குத்துறாங்க அப்படின்னா சொல்றீங்களே, அதெல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்டாங்க? இந்த சினிமா துறையை பார்த்து தானே கத்துக்கிட்டாங்க. அப்படி சொல்றது தவறு. சினிமாவே இதை பார்த்தா எடுக்கிறாங்க. உண்மை சம்பவங்களை 2 இருக்கு தங்கச்சி, 2 இருக்கு. இருங்க 2 இருக்கு. நீங்க நல்லா நுட்பம் அடைக்கணும். தாக்கம் என்பது 2லயும் இருக்குது. இந்த 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 சம்பவத்தை பார்த்து இப்ப இந்த சம்பவத்தை ஒரு படத்துல வைப்பாங்க. நேற்று தள்ளிவிட்டார்ல காவலர், அது உண்மையில நடந்ததை எடுக்கிறாங்க. அது 2 இருக்கு. நீங்க பூவை பூச்சோட வந்தவொடனே நதியா சேலை, நதியா கொண்டை, நதியா வளையல், அந்த தாக்கமும் இருக்கு. ஆனா தேவர் மகன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அப்ப பாருங்க, ஒரு இடத்துல சாதி சண்டை நடக்குது. எல்லாரும் கம்பர் வளர்த்துக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப எங்க அப்பா பாரதிராஜா படம் எடுத்துருக்காரு. கூடி நின்று வேடிக்கை பார்த்தவங்களாம், என்ன நீங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க? அதான் கம்பர் சாதி சண்டை அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஓடலையா? நான் இப்படிலாம் ஓடிட்டு தான் இருந்தான். இந்த தேவர் மகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அருவாக்கம்ப தூக்க மனசு பூசுதா இல்லையா? அது
அப்போ நல்ல கருத்துக்களை தாங்கி வருகிற திரைக்கதைகளும் இருக்கு, படமும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கிறீங்க, எதை தடுத்துக்கிறீங்கிற பொறுத்து தான். தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் தடுக்கணும்ட்டு. நீங்க தான் உணவை சமைச்சு பரிமாறலாம். உங்களுக்கு பிடிச்சது தானே சாப்பிடுவீங்க. பிடிச்சதை எடுத்துக்கிறீங்க, பிடிக்காத விட்டுருங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நீங்க குத்துமதிப்பா நினைக்கிறீங்க? லைட்டா சொல்லுங்களேன். அவங்க சொல்லியிருக்கிறது 120 கோடி. புள்ளி விவரமா வேணாம் சார், நீங்க உங்களோட குத்துமதிப்பா ஓரளவுக்கு சொல்லுங்க. அதான் 120 கோடி. 120 கோடியா? ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி சார் செலவாகுது? 1 கோடியில் எடுக்கலாம், 100 கோடியில் எடுக்கலாம், 100 கோடியில் எடுக்கலாம், 400 கோடியிலே எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 35 கோடி 40 கோடி அப்படி சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் மக்கள் கோடியே 34 கோடி அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு கோடி கொடுத்தாலே இந்தியா வளர்ச்சி செய்யணும் சார். அந்த மனுஷன் தான் இவங்க கோடி கொடுக்குறாங்க. தங்கச்சி, அந்த மனுஷன் நீங்க சொல்றீங்களா, அந்த மனுஷன் தான் தங்கச்சி இவங்க கோடியை கொடுக்குறான். நீங்க அது அவங்க தானே இவனுக்கு 35 கோடி 45 கோடி கொடுக்குறது. நீங்க என்ன செய்ய, நீங்க கோடி கோடியா படம் பார்க்குற காசை நீங்க வச்சுக்கிட்டு வசதியா வாங்க. அதை செய்ய 170 கோடி போட்டு முதலீடு செய்யறது, 400 கோடி போட்டு 2.0 ஒரு படம் இருக்கிறாங்க. 400 கோடி வசூலிச்சிட முடியும்னு நீங்க ஒன்னாந்து கொடுத்துருவீங்க. நீங்க கொடுக்காம வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் புண்ணிய பூமியில தஞ்சாவூர்ன்ற இதுல இருந்து பிறந்த ஒரு விவசாயியோட மகள் தான் நான். எப்ப நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராடிக்கிட்டு இருந்தோம், ஜல்லிக்கட்டை நிரந்தரமா கொண்டு வந்தோம். நம்ம எப்பொழுதுமே சுதந்திரமா ஒவ்வொரு தடவையும் விவசாயத்திற்காக ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் நின்றுட்டு இருக்க நிலைமை வருது. நம்ம அப்படி இல்லாம எப்ப நம்ம சுதந்திரமா விவசாயம் பண்ண முடியும்? யாரோட உதவி இல்லாம தன்னுடைய உதவியில நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பிள்ளை பெரியார் அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தடவை தண்ணிக்கு அடுத்தவங்களை போய் விடணுமா? நம்மகிட்ட அந்த உரிமை இல்லை. எப்ப நீங்க அரசியலுக்கு வந்தா எங்களுக்கு சுதந்திரமான உண்மையான வீரமான நம்மளுடைய விவசாயத்தை எப்படி நம்ம விவசாயம் பண்ணணும், நீங்க அரசியலுக்கு வந்து நல்ல விவசாயத்தை எங்களுக்கு கொண்டுட்டு வரணும். இதைத்தான் 7 வருஷமா பேசிட்டு நீங்க பேசுறத நான் பேசுறேன். எப்படா செய்ய போற, எப்படா ஒரே ஒரு ஓட்டாளன்னு போட்டுவிடு, அப்புறம் நாட்டை எல்லாத்தையும் சரி பண்ணணும். படிச்சு சொல்லிட்டேன், வேளாண்மையை அரசே செய்யும். அதை விட்டா வேளாண்மையை உயிர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேள்வா சார், நீங்க ஆடு மாடு தொழில் செய்யறதா இது அரசு வேலை வாய்ப்பா ஆகுவேன்னு சொன்னீங்க. பிராக்டிக்கலா இது வந்து ஒத்து வருமா? இதுல என்ன எங்க வீட்டுல வளர்க்குறோம், அதை நாட்டில் வளர்க்குறோம். உலக நாடுகள் பூரா ஆஸ்திரேலியா என்ன வேலை செய்யுது நீங்க தட்டி பாருங்க. ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்குதா இல்லையா? ஆமா. அப்பயே நான் நீங்க செய்யக்கூடாது. பிராக்டிக்கல் என்ன உங்களுக்கு இதுல பிராக்டிக்கலா கஷ்டம்? உங்களை மேய்க்க விடல விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பால் குடிப்பீங்களா, தயிர் சாப்பிடுவீங்களா, நெய் சாப்பிடுவீங்களா, கறி சாப்பிடுவீங்களா? எங்க இருந்து வருது? எங்க இருந்து பால் எங்க இருந்து வருது உங்களுக்கு? அது எந்த எங்க இருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது உங்களுக்கு. அப்ப ஆந்திராவில் ஆடு மாடு மேய்ச்சி உங்களுக்கு கறி அனுப்புறாங்க, பால் அனுப்புறாங்க. நீங்க ஏன் அதை மேய்க்க கூடாது? நீங்க மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அசிங்கம். பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லாத என்ன இடையூறு இல்லை. இல்ல இடையூறு என்ன இருக்கு? படிச்சவங்களுக்கு இப்ப அரசு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். படிச்சவங்க பால் குடிக்கலாம், மாடு மேய்க்க கூடாதா? நீங்க வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்களா? ஜெர்மன்லாம் போயிருக்கீங்களா? அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? அமெரிக்கா மிகப்பெரிய வல்லாதிக்க நாடே, வேளாண் லட்சக்கணக்கான மாடு நீரை பண்ணைகள் இருக்கு. நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை. படிச்சவங்க நீங்க மாடு மேய்க்கிறதுல அவ்வளவு அவமானவங்க. படிச்சவங்க நெய் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம். இவங்களுக்கு எப்படி தெரியுங்களா, அழகான பொண்ணு மருமகளா வரணும், ஆனா பொண்ணை பெற்றுக்கிற கூடாது. இது ஒரு நோயாளி. அதுதான் தப்பு. நீங்க இந்த தாழ்வு மனப்பான்மையில 15 லட்சம் மாசம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு டீ கடை வச்சு. நீங்க எச்சி காசு கலவரதுன்னு நினைச்சீங்க. ஒரு டீ 8 ரூபா, 1000 டீ விற்கிது ஒரு நாளைக்கு. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க அந்நிய நாடுகள் போய் கண்கரை கழுவுறீங்க, கக்கூஸ் கழுவுறீங்க, சொந்த நாட்டில் காசு கழுவ மாட்டீங்களா? துபாயில் போய் ஒட்டகம் வைக்கிறீங்க, இங்க மாடு மேய்க்க மாட்டீங்களா? நீங்க என்ன படிச்சிட்டீங்க மாடு மேய்க்கிறதுக்கு? உங்களுக்கு கேவலமா போச்சு. என்ன மாடு மேய்க்கிறது அவ்வளவு கேவலமா போச்சு. எப்படி அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையில தான் நம்ம வந்து இவ்வளவு வறுமையை சந்திச்சிட்டோம். ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் உள்ள வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும். முருங்கை மரம் காய்ச்சி போயும் போது பசுமாடு கண்ணு போட்டுரும். அது 2 லிட்டர் கரைஞ்சினா ஒரு அப்பத்தா 10 வீட்டுக்கு பால் ஊற்றி
அதுல தற்சார்புல அவ வாழ்ந்துவா. அப்போ ஒரு வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். அப்ப 3-4 முருங்கை வளர்க்க முடியும், 3-4 மாடு வளர்க்க முடியும். நீங்க அங்கிருந்து தான் நீங்க வரணும். நீங்க மாடு வளர்க்கறது அசிங்கம்னா நீங்க விட்டுருங்க, அண்ணன் மேய்ச்சிக்கிறேன். அதான் உங்களுக்கு வந்து தங்கச்சி சொல்ல நான் விரும்புகிறேன். அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒரு தம்பிக்கு அங்கே அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, கோயில் திருவிழா இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, பொங்கல் இல்லை, தீபாவளி இல்லை, திருநாள் இல்லை. அவனுக்கு ₹1,00,000 பணம் மட்டும்தான் இல்லை. அதை மாற்றி அந்த வேலையை நம்ம இங்கே செய்வாங்க. இங்கே அம்மா இருக்குது, தாத்தா இருக்குது, பாட்டி இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, திருவிழாக்கள் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க. 50,000 1,00,000க்கு பதிலாக 50,000 தரங்குறோம். ஆனால் கல்வி மருத்துவத்தை நம்மளே இலவசமாக கொடுத்துருவாங்க. இதை நுட்பமாக நினைக்கணும். ஆடு மாடு உங்களுக்கு சும்மா மேய்க்க சொல்ல, சம்பளம், அரசு பணி. நீங்கள் இவ்வளவு சொல்றீங்களே, அப்போ டாஸ்மாக் கடையில் MBA படிச்சுட்டு ஊற்றி கொடுக்குறாங்க, அவன் மனநிலையை யோசிங்க. ஆடு மாடு மேய்க்கிறது அவன் மனமா, சாராயம் ஊற்றி கொடுக்குறது எப்படி சிந்திக்கிறீங்க நீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துல 50 பேருக்கு ஆக்கி போடுற ஆயா, சத்துணவு ஆயா அரசாங்க வேலை பார்க்குது. ஆயா கையில சத்துணவு கொடுக்குற நம்ம ஆத்தால பண்ண அரசாங்க வேலையா கூடாதா? இந்த சிந்தனைகள் தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும். அது அரசு பணியா இருக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்ன நீ என்ன மாட்டை பிடிச்சி வச்சுக்க முடிய உட்கார்ந்து இருக்க போற, கண்காணிப்பு கேமரா கண்காணிக்க போது, அதுவா பண்ணை நிலங்கள்ல மேய்ஞ்சிட்டு வரப்போகுது. மாடு சாணம் போட போது அதை எடுத்து வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி கொண்டு போய் அதை ட்ரக்ல ஏற்றி கொண்டு இயற்கை உரப்பண்ணையில கொட்ட போற. இது படிக்காத செய்யற வேலை. பாலை பீச்ச போற, பால்கோவா செய்வதற்கு, பாலாடு கட்டி செய்வதற்கு, நெய் தயாரிப்பதற்கு, வெண்ணெய் தயாரிப்பதற்கு, தயிர் மோர் தயாரிப்பதற்கு அங்கே தொழிற்சாலை. எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை இருக்கும்? இந்த சிந்தனைகளை வராம அசிங்கம் 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 நினைச்சு கடைசியா இலவசத்துக்கு கையெழுத்து பிச்சை எடுத்து சாக வேண்டியதுதான். இந்த நிலையில் இருந்து உடனடியாக நீங்கள் மாறுங்க. மறுபடியும் சொல்றேன், எந்த வேலையும் செய்யலாம், இழிவு இல்லை. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதால் இழிவு. இதை என் அன்பு தங்கைகள் மகளிர் தினத்தில் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு நீங்க வரணும். என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக உயிராக ஒரு அண்ணன் இந்த நாட்டில் இருக்கிறேங்கிற சிந்தனையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.